கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். பாரிய நிதி மோசடி மற்றும் கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 5 முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த 5 பேர் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அத்தோடு முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் மீளப் பெறப்பட்டு நீதிமன்றில் நிராகரிக்கப்பட்ட பல வழக்குகளை மீள் விசாரணை செய்வதற்கான நடவடிக்கைகளை உரிய சட்ட பிரிவு மேற்கொண்டு வருவதாகவும் அந்த வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. அந்த வழக்குகள் நிராகரிக்கப்பட காரணம் தொடர்பான காரணிகள் குறித்து இந்த நாட்களில் விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. இதேவேளை நிதி குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் குழு தொடர்பான தகவல்களை பல்வேறு குழுக்களினூடாக தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 5000 ரூபாய் போலி நாணய தாள்கள் 2 வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைதான சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அனுராதபுரம் நீதிமன்ற நீதவான் நேற்று முன்தினம் உத்தரவிட்டுள்ளார். 16 வயதுடைய பாடசாலை மாணவனும் 21 வயதுடைய இளைஞனுமே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் அனுராதபுரம் தந்திரிமலை நகரில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் நேற்று முன்தினம் 5000 ரூபாய் போலி நாணய தாள்கள் 2 மாற்ற முயன்றுள்ளனர். அந்த நாணய தாள்கள் தொடர்பில் சந்தேகமடைந்த விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தந்திரிமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானமே திருகோணமலை கடற்பரப்பில் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. விமான எதிர்ப்பு பயிற்சிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆளில்லா விமானமே மீட்கப்பட்டுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் எரண்ட கீகனகே தெரிவித்துள்ளார். இந்த விமானம் ஆளில்லா விமானம் என்பதுடன் இந்த வகை விமானம் 2020ஆம் ஆண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டதுடன் சுமார் 40 கிலோ எடையுள்ளது. இதுபோன்ற விமானங்கள் இந்திய விமானப்படையின் பயிற்சி அமர்வுகளில் இலக்குகளாக பயன்படுத்தப்படுவதுடன் விமானம் சேதமடையவில்லை என்றும் வெடிப்பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கவில்லை. இந்த ஆளில்லா விமானம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இல்லை என்று ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆளில்லா விமானம் இலங்கையின் முப்படைகளுக்கு சொந்தமானதில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் ஆளில்லா விமானம் பயிற்சியின் போது தவறுதலாக இலங்கையின் கடற்பரப்பில் தரையிறங்கியிருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். குறித்த விமானத்தில் வெடிப்பொருட்கள் இருக்கவில்லை என்றும் இதனால் இலங்கைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2022இல் இவ்வாறான ஆளில்லா விமானம் ஒன்று ஒடிசாவிலிருந்து இலங்கைக்கு வந்திருந்தது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸின் ஒரு பக்க முன் சில்லு கலன்று ஓடியதனால் அருகில் சென்ற வட்டாரக வாகனம் விபத்துக்குள்ளானதாக சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டி நோக்கி வெள்ளிக்கிழமை காலை சென்ற பஸ்ஸை இவ்வாறு இயக்கச்சி ராணுவ முகாம் முன்பாக விபத்துக்குள்ளாகியுள்ளது. பஸ்ஸின் சாரதி பக்க சில்லின் அச்சு உடைந்து சில்லு தீப்பிடித்து சென்றதில் அருகில் பயணித்த பட்டா வாகனத்தின் மீது பஸ்ஸின் சில்லு மோத பட்டா சாரதி நிலைகுலைந்து பட்டாவும் விபத்துக்குள்ளாகியுள்ளது. பஸ் சாரதியின் சாமர்த்தியத்தினால் பஸ் குடை சாயாமல் நிறுத்தப்பட்டு சேதங்கள் தடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள பிரபல முருகன் ஆலயம் ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தவரை ஈவிரக்கமின்றி நபரொருவர் தாக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் கொக்குவில் பகுதியில் அமைந்துள்ள பிரபல முருகன் கோவிலில் இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது. ஆலய கட்டிட வேலையில் ஈடுபட்டு இருந்த மேசன் ஒருவர் மீது இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் அந்த தொழிலாளி மீது மண்வெட்டியால் தாக்குதல் நடத்திய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள நிலையில் பலரும் விசனங்களை வெளியிட்டுள்ளனர். அதேவேளை குறித்த தொழிலாளி தாக்கப்படுவதை அங்குள்ளவர்கள் வேடிக்கை பார்த்து காணொலி எடுத்துக் கொண்டிருந்தவர்கள் என்றும் தவிர யாரும் தாக்குதலை தடுத்து நிறுத்தவில்லை என்பதும் வேதனைக்குரியது. கபரணை திருகோணமலை வீதியின் ஹல்லூயா சோதனை சாவடியில் நேற்று இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் பரிசோதகர் ஒருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளார். கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் வாகனம் போலீஸ் பரிசோதகர் லோரி மற்றும் கார் மீது மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் போலீஸ் பரிசோதகர் படுகாயமடைந்த நிலையில் கபரணை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார்.
காரில் இருந்த ஒரு பெண் மற்றும் 4 மாத கைக்குழந்தை மற்றும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் மற்றும் லொரியின் சாரதி ஆகியோர் கபரணை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தம்புள்ளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்தை அடுத்து டிப்பர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். கிக்கடுவை நரிகம சுற்றுலா கடற்கரையில் நீராட சென்றபோது நீரில் அடித்து செல்லப்பட்ட 4 சிறுவர்கள் உட்பட வெளிநாட்டவர்கள் 5 போலீஸ் உயிர்காப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. 4 குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் மீட்கப்பட்டதாகவும் அவர்கள் ரஷ்யா மற்றும் கொலம்பியா பிரஜைகள் என்றும் போலீசார் தெரிவித்தனர். இந்த குழுவினர் நேற்று காலை கடலில் நீராடிய போது கடல் அலையில் சிக்கி அடித்து செல்லப்பட்டனர். சம்பவ இடத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உயிர் பாதுகாப்பு குழுவை சேர்ந்த போலீஸ் பரிசோதகர் மற்றும் 7 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் உடனடியாக தலையிட்டு குழுவினரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். இதன்போது மீட்கப்பட்டவர்கள் 12, 9 மற்றும் 4 வயதுடைய குழந்தைகளும் அடங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலிக்கோட்டைக்கான பழைய கோட்டை நுழைவாயில் இன்று முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்படும் என தொல்பொருள் திணைக்களத்தின் தென் மாகாண பிராந்திய அலுவலகம் அறிவித்துள்ளது. உலகம் பாரம்பரிய காளிக்கோட்டையின் பழைய கோட்டை வாயில்களுக்கு அருகிலுள்ள தொல்பொருள் நினைவு சின்ன சுற்றுச்சுவரில் ஒரு பாதுகாப்பு பணி காரணமாக மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைய வாயில்களை சூழவுள்ள பகுதியில் ரசாயன பாதுகாப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுவதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தென் மாகாண தொல்பொருள் பணிப்பாளர் வசந்தி அலகோன் தெரிவித்துள்ளார். அதேவேளை இன்று தொடக்கம் 31ஆம் தேதி வரை காளிக்கோட்டைக்குள் நுழைவதும் வெளியேறுவதும் புதிய கோட்டை வாயில்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் எனவும் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. முட்டை விலை குறைந்த போதும் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைக்க முடியாது என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்களின் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையின் முட்டை விலை காலநிலை போன்றது. இன்றுள்ள விலை நாளை இல்லை, நாளுக்கு நாள் மாற்றமடைகிறது. 15-20 ரூபாவுக்கு இருந்த முட்டை 60-70 ரூபா வரை விலை அதிகரித்துள்ளது. தற்போது மீண்டும் 25-30 ரூபா வரை விலை குறைந்துள்ளது. இந்த விலை குறைப்பு அடிப்படையாக கொண்டு பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைக்க முடியாமல் இருக்கிறது. பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைப்பு மேற்கொள்வதற்கு நிச்சயமாக கோதுமை மாவு மற்றும் மாஜரின் விலை குறைவடைய வேண்டும். கோதுமை மா விலை குறைப்பு தெரிந்தளவில் 2 வருடங்களுக்கு அதிக காலமாக இடம்பெறவில்லை. டொலரின் பெறுமதி 300-400 ரூபாவாக இருக்கும் போதும் இருந்த விலையே தற்போதும் கோதுமை மா விலை இருந்து வருகிறது. எனவே இதில் அரசாங்கம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால் கோதுமை மா மற்றும் மாஜரின் விலையை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் தற்போது கடைகளில் 1000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் 1 கிலோகிராம் கேக் 700 ரூபாய் வரை குறைத்து விற்பனை செய்ய முடியும். அவ்வாறு இல்லாமல் முட்டை விலை குறைவடைந்தவுடன் பேக்கரி பொருட்களின் விலையில் மாற்றம் செய்ய எந்த வகையில் முடியாது என்று அவர் கூறியுள்ளார். இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்களிடையே இனிமேல் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறாது என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்துவிட்டது, இனி பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை. மீன்பிடி அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளும் இந்தியாவில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும். அதில் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் பேசப்படுகின்றன. மனிதாயமான உதவிகளை வாங்குவதோ கொடுப்பதோ தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்லப் போவதில்லை. இதுதான் எங்களது மனிதாயமான நடவடிக்கை என நாங்கள் கூறுகின்றோம் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அஸ்விசும பயனாளர் குடும்பத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கும் அஸ்விசும கொடுப்பனவு பெறாது ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களின் மாணவர்களுக்கும் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என நிதி பிரதி அமைச்சர் ஹர்சன சூரியபெரும தெரிவித்துள்ளார். அத்துடன் கல்வி அமைச்சினூடாக இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினர். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, பொருளாதார தாக்கத்தினால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பொருளாதார மீட்சிக்கான திட்டங்களுடன் அவதானத்துக்குரிய தரப்பினருக்கு நிவாரணம் வழங்கும் திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. பிள்ளைகளின் கல்வி மீதான சுமையை குறைப்பதற்கு அரசாங்கம் சிறந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. இதற்கு அமைய அஸ்வசும பயனாளர்களின் குடும்பங்களில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு எதிர்வரும் பாடசாலை தவணையை
முன்னிட்டு பாடசாலை கற்றல் உபகரணங்கள் பெற்றுக்கொள்வதற்கு 6000 ரூபாய் வழங்கப்படும். அதேபோல் அஸ்வசும நலம்புரி திட்டத்துக்குள் உள்ளடங்காத ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களின் பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும். கடந்த காலங்களில் பாடசாலை மாணவர்களுக்கு பாதணி வழங்குவதற்கு பின்பற்றப்பட்ட வழிமுறை இந்த திட்டத்திலும் செயல்படுத்தப்படும். கல்வி அமைச்சின் ஊடாக இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். ஆட்கடத்தல் நடவடிக்கைகளை தடுப்பது தொடர்பில் இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு அமெரிக்கா சிறப்பு பயிற்சிகளை அளித்துள்ளது. இலங்கை அரசாங்கமும் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகமும் இணைந்து இலங்கையில் பாதுகாப்பான குடியகல்வை ஊக்குவிப்பதற்கும் ஆட்கடத்தலை தடுப்பதற்கும் அவசியமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. அதற்கு அமைய சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்தின் அனுசரணையுடன் இலங்கையை சேர்ந்த 69 அதிகாரிகளுக்கு குடியகல்வு சட்டம் மற்றும் கொள்கை தொடர்பில் சான்றிதழ் கற்கை நெறி வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் அவ்வதிகாரிகள் ஆட்கடத்தல் முயற்சிகளை முறியடிப்பதற்கு அவசியமான அறிவையும் திறன்களையும் பெற்றிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஏமனின் தலைநகர் சனா சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் இஸ்ரேல் கொண்டுவீசி தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த தாக்குதலில் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதோனாம் நூலிலையில் உயிர் தப்பியுள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீனம் மீது நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து ஏமனில் செயல்பட்டு வரும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட ஐநா ஊழியர்களை விடுவிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவும் ஏமனில் சுகாதார மற்றும் மனிதாயமான நிலைமையை மதிப்பிடுவதற்கு சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதோனாம் தலைமையிலான குழு ஏமன் சென்றுள்ளது. அங்கு பணிகளை முடித்து நேற்று முன்தினம் சனாவில் குறித்த குழுவினர் விமானம் ஏற இருந்தபோது அங்கு இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலில் சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதோனாம் தலைமையிலான குழுவினர் நூலிலையில் உயிர் தப்பியதாக கூறப்படுகின்றமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள ஹைபர் பக்துன்வா மற்றும் பலுசிஸ்தான் ஆகிய மாகாணங்களில் சமீப காலமாக பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக காவல்துறை மற்றும் ராணுவ வாகனங்களை குறிவைத்து தற்கொலைப்படை மற்றும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களை பயங்கரவாதிகள் நிகழ்த்தி வருகின்றன. இந்நிலையில் பயங்கரவாதிகளை அழிக்கும் நடவடிக்கையை பாகிஸ்தான் ராணுவம் தீவிரப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ஹைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள 3 இடங்களில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியுள்ளனர். நடந்த துப்பாக்கிச்சூட்டில் பயங்கரவாத குழு தலைவர் உட்பட 15 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதன்படி பன்னு மாவட்டத்தில் உள்ள யானிகேல் என்ற பகுதியில் 2 பேரும், வடக்கு வாரிஸ்தானில் நடந்த துப்பாக்கி சண்டையில் 5 பேர் மற்றும் தெற்கு வாரிஸ்தானில் 8 பேர் என மொத்தமாக 15 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 16 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அதே சமயம் இந்த துப்பாக்கி சண்டையில் ஒரு ராணுவ வீரர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.